மாலை முரசு நேயர்களுக்கு வணக்கம். இது உங்க ஃபேவரட் ஷோ திரைமுரசு. சினிமாவில் நடக்கக்கூடிய பல்வேறு சுவாரஸ்யமான இன்ட்ரெஸ்டிங்கான திரை சம்பந்தமான பல்வேறு சுவாரஸ்யமான அப்டேட்டை இன்றைய திரைமுரசு நிகழ்ச்சியில வாங்க பார்க்கலாம். திரைமுரசு நிகழ்ச்சியில ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க இருக்க செக்மெண்ட் சினி அப்டேட். சினிமாவில் நடக்கக்கூடிய இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸை வாங்க தெரிஞ்சுக்கலாம். கார்த்தி நடிப்பில் கடந்த 2022 வெளியாகி சூப்பர் ஹிட்டான திரைப்படம் தான் சர்தார். இந்த படத்தோட செகண்ட் பார்ட் எடுக்க போறதா சமீபத்தில் அறிவிச்சிருந்தாங்க. இந்த நிலையில இந்த படம் ஆரம்பிக்க போறதா அப்டேட்டும் கொடுத்திருக்காங்க. அந்த அப்டேட்டை வாங்க பார்க்கலாம். பிரின்ஸ் பிக்சர்ஸ் தயாரிப்பில் PS மித்ரன் இயக்கத்தில் கார்த்திக் நடித்த சர்தார் படம் கடந்த 2022 வருஷம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படம் நல்ல வரவேற்பையும் வசூலையும் வாங்கின நிலையில சர்தார் படத்துக்கு செகண்ட் பார்ட் எடுக்க போறதா சமீபத்தில் ஒரு அறிவிப்பு வெளியாச்சு. இந்த நிலையில அந்த படத்துல இருந்து ஒரு புது அப்டேட் வெளியாகி இருக்கு. ஜப்பான் படத்தோட தோல்விக்கு அப்புறமா நடிகர் கார்த்தி நலன் குமாரசாமியோட டைரக்ஷன்ல தன்னோட 26வது படத்துல நடிச்சுட்டு வர்றாரு. கார்த்தியோட சேர்ந்து சத்யராஜ், ராஜ்கிரண், கீர்த்தி ஷெட்டி உள்ளிட்ட பலர் நடிக்கிற இந்த படம் ஃபேண்டசி ஜானர்ல உருவாவதாகவும் இந்த படத்துக்கு வா வாத்தியார் அப்படின்னு டைட்டில் வச்சிருப்பதாகவும் சொல்லப்படுது. இந்த படத்தை தொடர்ந்து தன்னோட 27வது படத்தை 96 டைரக்டர் பிரேம் குமார் டைரக்ஷன்ல நடிச்சிட்டு வராரு கார்த்தி. சூர்யாவோட 2D என்டர்டைன்மெண்ட் தயாரிக்கிற இந்த படத்துல நடிகர் அரவிந்த் சாமி முக்கிய கேரக்டர்ல நடிச்சிட்டு வராரு. நலன் படத்தையும் பிரேம்குமார் படத்தையும் ஒரே நேரத்துல கவனம் செலுத்திட்டு வராரு கார்த்தி. இந்த நிலையில இந்த படத்துக்கு அடுத்த படம் தான் சர்தார் 2 படத்துல நடிக்க இருக்காராம் கார்த்தி. இந்த படத்தையும் முதல் பாகத்தை தயாரிச்ச பிரின்ஸ் பிக்சர்ஸ் தான் தயாரிக்க இருக்காங்க. முதல் பாகத்துக்கு GV பிரகாஷ் இசையமைச்சிருந்த நிலையில இரண்டாவது பாகத்துக்கு யுவன் சங்கர் ராஜா இசையமைக்கிறாரு. இந்த படம் கார்த்தியோட நடிப்புல வந்த படங்களிலேயே அதிக பட்ஜெட் படமா பிரம்மாண்டமா உருவாக இருக்கான். பேன் இந்தியா படமா உருவாக்குற இந்த படத்துக்காக பல மொழி நடிகர்களும் இந்த படத்துல இணைய இருப்பதா சொல்றாங்க. இந்த நிலையில சர்தார் 2 படத்தோட பூஜை வர பிப்ரவரி 2ஆம் தேதி நடக்க இருப்பதாகவும் படத்தோட ஷூட்டிங் ஏப்ரல் மாதம் தொடங்க இருப்பதாகவும் புது அப்டேட் வெளியாகி இருக்கு. நடிகர் விஜய், அஜித் ஆகிய நடிகர்கள் முன்னணி நட்சத்திரங்களா வளர்ந்துட்டு வந்த காலத்திலே அவங்கள வச்சு படம் எடுத்தவர் தான் இயக்குனர் எழில். ஆரம்பத்துல சீரியஸான காதல் கதைகளை எடுத்துட்டு வந்தவர் காமெடி ஜானரை கையில எடுத்து மனங்கொத்தி பறவை அந்த படம் மூலமா ரீஎன்ட்ரி கொடுத்தாரு. அவர் சினிமாவுக்கு வந்து 25 வருடங்கள் நிறைவு பெற்ற நிலையில அடுத்ததா பாத்தீங்கன்னா ஒரு சூப்பர் ஹிட்டான படத்தோட செகண்ட் பார்ட்டை எடுக்க இருக்காரா. என்ன திரைப்படம் வாங்க தெரிஞ்சுக்கலாம். நடிகர் விஜயை வச்சு துல்லாத மனமும் துள்ளும், அஜித்தை வச்சு பூவெல்லாம் உன்வாசம், பெண்ணின் மனதை தொட்டு, தீபாவளின்னு பல படங்களை எடுத்தவர் இயக்குனர் எழில். இவர் சிவகார்த்திகேயன் நடிச்ச மனங்குத்தி பறவை படத்துல இருந்து காமெடி ஜானர் படங்களை எடுக்க ஆரம்பிச்சாரு. அந்த வகையில அவர் இயக்கத்துல கடந்த 2013ஆம் ஆண்டு விமல் நடிப்புல வெளியான படம் தேசிங்கு ராஜா. விமலோட ஜோடியா பிருந்து மாதவி நடிச்சிருந்தாங்க. இந்த படத்துக்கு டி இமான் இசையமைச்சிருந்தாரு. சூரி, சிங்கம் புலி, ஜான் விஜய் உள்ளிட்ட நகைச்சுவை பட்டாளம் நிறைஞ்ச இந்த படம் நான் ஸ்டாப் காமெடி படமா வந்து ரசிகர்களால கொண்டாடப்பட்டுச்சு. இந்த படம் 10 வருஷங்கள் ஆனதை தொடர்ந்து இப்போ தேசிங்கு ராஜா படத்தோட செகண்ட் பார்ட் தொடங்கி இருக்காரு டைரக்டர் எழில். எழிலோட 25வது படமான இந்த படத்திலையும் நடிகர் விமல் தான் ஹீரோவா நடிக்கிறாரு. பூஜிதா பொன்னாடா மற்றும் ஹர்ஷிதா ஹீரோயின்களா நடிக்கிறாங்க. எழிலோட சமீபத்திய படங்கள் எல்லாத்துக்கும் டி இமான் இசையமைச்சிட்டு வர்ற இந்த நிலையில பூவெல்லாம் முன்வாசம் படத்துக்கு அப்புறமா மறுபடியும் எழில் கூட இணைஞ்சிருக்காரு இசையமைப்பாளர் வித்யாசாகர். இந்த நிலையில இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் சமீபத்தில் வெளியாகி வைரல் ஆகிட்டு வருது. சின்னத்திரையிலிருந்து சினிமாவுக்கு வந்திருக்க நடிகர் ரக்ஷன் ஹீரோவா நடிச்சு வெளியாக இருக்க திரைப்படம் தான் மறக்குமா நெஞ்சம். இந்த திரைப்படத்திலிருந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்டை வாங்க பார்க்கலாம். கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால் படத்துல துல்கர் சல்மான் கூட இணைஞ்சு அந்த படத்தோட செகண்ட் ஹீரோவா நடிச்ச நடிகர் ரக்ஷன். இவர் ஹீரோவா அறிமுகமாகிற படம் மறக்குமா நெஞ்சம். இந்த படத்தை ராகோ யோகேந்திரன் இயக்கியிருக்காரு. பள்ளிக்கால பசுமை நினைவுகளை மையப்படுத்தின படமா உருவாக்கி இருக்கிற இந்த படத்துல ரக்ஷன் கூட சேர்ந்து தீனா, மலினா, பிராங்க்ஸ்டர் ராகுல், ஸ்வேதா, வேணுகோபால், முனிஷ்காந்த் உள்ளிட்ட பலர் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு ஆனந்தம், பூக்காலம் உள்ளிட்ட பல மலையாள படங்களுக்கு இசையமைச்ச சச்சின் வாரியர் இசையமைச்சிருக்காரு. இந்த நிலையில இந்த படம் வர பிப்ரவரி 2ஆம் தேதி ரிலீஸ் ஆகிறத முன்னிட்டு இந்த படத்துல இருந்து ஒரு ஸ்னீக் பிக் வெளியிட்டு இருக்காங்க படக்குழு. டாடா படத்தோட சூப்பர் ஹிட்டுக்கு அப்புறமா கவின் நடிப்புல உருவாகிட்டு வர திரைப்படம் ஸ்டார். பியார் பிரேமா காதல் டைரக்டர் இளன் இயக்கத்துல இந்த படம் உருவாகிட்டு வருது. சமீபத்துல இந்த படத்துல இருந்து காலேஜ் சூப்பர் ஸ்டார்ஸ் அப்படிங்கிற பாடல் வெளியாகி ரொம்பவே வரவேற்பு பெற்றது. இந்த படத்துல இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. அந்த அப்டேட்டை வாங்க பார்க்கலாம். சின்னத்திரையிலிருந்து சினிமாவுக்கு வந்து நட்புனா என்னன்னு தெரியுமா அப்படிங்கிற படம் மூலமா ஹீரோவானவர் நடிகர் கவின். இவர் நடித்த லிஃப்ட் படமும் சரி, டாடா படமும் சரி நல்ல வரவேற்பை பெற்றுச்சு. இதில் லிஃப்ட் படம் OTTயில் வெளியாயிருந்த நிலையில் டாடா படம் தியேட்டர்களில் வெளியாகி சூப்பர் ஹிட் வெற்றியை பெற்றுச்சு. இந்த நிலையில் நடிகர் கவின் இப்போ பியார் பிரேமா காதல் படத்தை எடுத்த இளன் இயக்கத்தில் ஸ்டார் அப்படிங்கிற படத்தில் நடித்து முடிச்சிருக்காரு. இந்த படத்தில் முதல்ல ஹரிஷ் கல்யாண் நடிக்க இருந்த நிலையில் அவர் நடிக்க முடியாத பட்சத்தில் அவருக்கு பதிலாக கவின் நடித்து உருவாக்கிட்டு வருது. பியார் பிரேமா காதல் படத்தை தொடர்ந்து இந்த படத்துக்கும் இவன் தான் இசையமைக்கிறாரு. இந்த படத்துல இருந்து ஏற்கனவே போட்டோ ஆல்பம் ஆஃப் ஸ்டார் அப்படிங்கிற பேர்ல இந்த படத்தோட கேரக்டர் அறிமுகம் சம்பந்தமா ஒரு வீடியோ வெளியாகி இருந்துச்சு.
இந்த நிலையில இந்த படத்தோட ஹீரோயின் அதித்தி கேரக்டர் இன்ட்ரோடக்ஷன் வீடியோவை வெளியிட்டிருக்காங்க படக்குழு. இந்த படம் வர்ற பிப்ரவரி மாதம் 9ஆம் தேதி வெளியாகும்னு சொல்லப்படுது. சிறுத்தை சிவா கடைசியா ரஜினியை வச்சு அண்ணாத்த படத்தை எடுத்திருந்தாரு. இந்த படத்துக்கு பாத்தீங்கன்னா எதிர்பார்த்த அளவுக்கு போகாம கடுமையான விமர்சனங்களை சந்திச்சு இருந்துச்சு. இருந்தாலும் சிவா டைரக்ட் பண்ற அவரோட அடுத்த படமான கங்குவாக்கு எதிர்பார்ப்பு அதிகமாகவே இருக்கு. இப்போ இந்த திரைப்படத்தை பத்தி ஒரு அப்டேட்டை வாங்க பார்க்கலாம். நடிகர் சூர்யா நடிப்புல கடைசியா 2022 எதற்கும் துணிந்தவன் படம் வெளியாச்சு. இந்த படத்துக்கு அப்புறமா சிறுத்தை சிவா இயக்கத்துல கங்குவா படத்துல இணைஞ்சு நடிச்சிட்டு வந்த சூர்யாவுக்கு கடந்த வருஷம் முழுக்க ஒரு படம் கூட வராத அளவுக்கு முழு வீச்சா இந்த படத்துல கவனம் செலுத்திட்டு வந்தாரு. பீரியாடிக் டிராமாவா மட்டும் இல்லாம சமகாலத்து காட்சிகளும் இந்த படத்துல இடம்பெற்றிருக்கிறதா சொல்லப்படுது. மேலும் இந்த படத்துல சூர்யா கூட சேர்ந்து பாலிவுட் நடிகர் த்ரிஷா பதானி, யோகி பாபு, கோவை சரளா, ஆனந்த்ராஜ் உள்ளிட்ட பலர் நடிக்கிறாங்க. அனிமல் படத்துல வில்லனா நடிச்ச பாபி தியோல் இந்த படத்துலயும் வில்லனா நடிக்கிறாரு. நடிகர் நட்டி நடராஜும் வில்லன் ரோல் பண்ணியிருக்காரு. இசையமைப்பாளர் தேவிஸ்ரீ பிரசாத் இசையில உருவாகிற இந்த படம் 3D முறையில தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் மட்டும் இல்லாம மொத்தம் 10 மொழிகள்ல வெளியாக இருக்கு. இந்த படத்தோட சூர்யாவுக்கான போர்ஷன் நிறைவடைஞ்சிட்டதா அறிவிப்பு வந்ததை தொடர்ந்து மற்ற நடிகர் நடிகைகளோட பகுதிகள் விறுவிறுப்பா நடந்துகிட்டு வருது. இந்த நிலையில கங்குவா படத்தோட ரிலீஸ் டேட் சம்பந்தமான அறிவிப்பை சீக்கிரமே வெளியிட இருக்காங்களாம் படக்குழு. அதன்படி இந்த படம் ஏப்ரல் மாதம் இறுதியில வெளியாகும்னு தகவல் பரவிட்டு வருது. பொன்னியின் செல்வன் படத்தை தொடர்ந்து கடந்த வருடம் ஜெயம் ரவி நடிச்சு வெளியான எந்த படமும் எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றி பெறாத நிலையில அடுத்தடுத்து தன்னோட படங்கள்ல ஹிட் கொடுத்தே ஆகணும்னு ரொம்பவே தீவிரமா இருக்காரு நடிகர் ஜெயம் ரவி. அந்த வகையில சைரன் படத்துல பாத்தீங்கன்னா ஒரு சால்ட் அண்ட் பெப்பர் லுக்லாம் கொடுத்து ரொம்பவே பிரம்மாண்டமா உருவாகிருக்கு இந்த திரைப்படம். இந்த திரைப்படத்துல ஒரு அப்டேட்டை வாங்க பார்க்கலாம். மணிரத்னம் இயக்கத்தில் ஜெயம் ரவி நடித்து பொன்னியின் செல்வன் 2 கடந்த வருஷம் வெளியாச்சு. இந்த படத்தை தொடர்ந்து ஜெயம் ரவி நடித்த அகிலன் படமும் சரி, இறைவன் படமும் சரி, 2 படங்களும் ஃப்ளாப் லிஸ்ட்டில் இணைஞ்சிருக்கு. இந்த படத்துக்கு அப்புறமா ஜெயம் ரவி நடிப்பில் சைரன், பிரதர், காதலிக்க நேரமில்லை, தக் லைஃப், ஜீனி, தனி ஒருவன் 2ன்னு பல படங்களை கைவசம் வச்சிருக்காரு ஜெயம் ரவி. இதில் சைரன் படத்தை இரும்பு திரை, விஸ்வாசம், அண்ணாத் ஆகிய படங்களை டைரக்டராக ஒர்க் பண்ண ஆண்டனி பாக்கியராஜ் டைரக்ட் பண்றாரு. கீர்த்தி சுரேஷ், அனுபமா பரமேஸ்வரன், சமுத்திரக்கனி உள்ளிட்ட பலர் முக்கிய கேரக்டர்ல நடிக்கிற இந்த படம் பிப்ரவரி மாதம் 16ஆம் தேதி வெளியாக இருக்கு. இந்த படத்துக்கு ஜிவி பிரகாஷ் இசையமைக்கிற நிலையில அவர் இசையில கவிஞர் தாமரை வரிகள்ல நேற்று வரை அப்படிங்கிற பாடல் வெளியாகி இருக்கு. இந்த பாடலை பாடகர் சித் ஸ்ரீராம் பாடியிருப்பது குறிப்பிடத்தக்கது. காவல்துறை உங்கள் நண்பன் படத்தை எடுத்த இயக்குனர் RDM இயக்கத்துல சசிகுமார் நடிச்சு உருவாக்கிட்டு வர திரைப்படம் எவிடன்ஸ். இந்த படம் பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க கிரைம் த்ரில்லர் ஜானர்ல எடுக்கப்பட்டிருக்கு. இந்த படத்துல இருந்து ஒரு அப்டேட்டை வாங்க பார்க்கலாம். அயோத்தி படத்தோட வெற்றிக்கு அப்புறமா நடிகர் சசிகுமார் நடிப்பில் உருவாகிட்டு வர படம் எவிடன்ஸ். இந்த படத்தில் சசிகுமார் கூட சேர்ந்து நவீன் சந்திரா, யோகி பாபு, கஸ்தூரி ராஜா உள்ளிட்ட பலர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை கடந்த 2020ஆம் ஆண்டு வெளியான காவல்துறை உங்கள் நண்பன் படத்தை எடுத்த இயக்குனர் RDM இயக்கியிருக்காரு. 5 ஸ்டார் கிரியேஷன்ஸ் தயாரிக்கிற இந்த படத்துக்கு ரான் ஈதன் யோகன் இசையமைச்சிருக்காரு. கிரைம் த்ரில்லர் ஜானர்ல உருவாக்கிட்டு வர இந்த படத்தோட ஷூட்டிங் விறுவிறுப்பா நடந்துட்டு வந்த நிலையில இந்த படத்தோட மொத்த படப்பிடிப்பும் நிறைவடைஞ்சிட்டுதா தகவல் வெளியாகி இருக்கு. இதை படக்குழு கேக் வெட்டி கொண்டாடி இருக்காங்க. அது சம்பந்தமான போட்டோஸ் சோசியல் மீடியால வைரல் ஆயிட்டு வருது. திரைமுரசு நிகழ்ச்சியில அடுத்தது நாம பார்க்க இருக்க செக்மெண்ட் சினி ஜங்ஷன். இயக்குனர் எழில் அவரோட தேசிங்க ராஜா திரைப்படம் பார்த்தீங்கன்னா 2ஆம் பாகம் எடுக்க இருக்காங்க. இந்த படத்தோட பூஜை சமீபத்தில் நடைபெற்றது. இதில் கலந்துகிட்ட பிரபலங்கள் என்ன பேசியிருக்காங்க வாங்க பார்க்கலாம். ஸோ பொதுவாகவே நம்மகிட்ட ஒரு 100 பேர் 500 பேர் அசிஸ்டன்ட் டேரக்டராக என்னுடைய இந்த 33 வருஷத்தில் வந்திருந்தால் கூட எழில் வந்து ஒரு ஸ்பெஷல் எழில். அதனால தான் எஸ் எழில்னு இருக்குது. எஸ் எழில்னா ரொம்ப ஸ்பெஷல் அவர். அதே மாதிரி சின்சியர், சைலண்ட். நாளைக்கு அவர் தொள்ளும் பண்ணுவாருங்கிறதே தெரியாத அளவுக்கு என்கிட்ட இருக்கும்போது ரொம்ப ரொம்ப அமைதியாக இருப்பார். அவ்வளோ அமைதியான ஒருத்தர். கடைசியில் கொஞ்ச நாள் கழித்து நான் அவரோட யுத்த சத்தம்னு ஒரு படம் பண்ணுற அளவுக்கு அவர் வளர்ந்து இன்றைக்கி இந்த மேடையை அலங்கரிக்கிறதும். இந்த தேசிக ராஜா 2வோட ப்ரொடக்ஷன் வந்து இன்ஃபினிட்டி கிரியேஷன்ஸ்னு போட்டிருக்கீங்க. வந்து தான் பார்த்தேன். மிஸ்டர் ரவிச்சந்திரன் அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுகள், விமலுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இன்ஃபினிட்டினா முடிவில்லாத அவ்வளோ பெரிய வெற்றியை தொடர்ந்து விமலும் பெற, இந்த தயாரிப்பாளரும் பெற என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். இந்த படம் எப்படிங்க எழிலோட புத்தாலத்தனம் என்னென்னா, அந்த படம் பார்க்கும்போது யாரை சொல்கிறோமோ அவங்களும் சேர்ந்து சிரிப்பாங்க. ஜனங்களுக்கு தெரியணும் இவங்கள தான் சொல்கிறாங்க, ஆனால் சிரிக்கிறவங்களுக்கு தெரியாது தங்களாக தான் சொல்கிறாங்க. அது ஒரு வகையான விமர்சனம். போது இந்த படம் வந்து நிச்சயமாக விமல் வாழ்க்கையில் வந்து இந்த படம் இன்னொரு மைல் ஸ்டோனாக இருக்கும். விமலுக்கு ஒரு மிகப்பெரிய லைஃபாக இருக்கும். பார்த்து சொன்ன மாதிரி இது வந்து ஒரு இன்ஃபினிட். அவர் எழிலோட வெற்றி பயணம் வந்து முடிவில்லாதது. அந்த முடிவில்லாத வெற்றி பயணத்தில் பங்கு கொள்கின்ற இன்ஃபினிட்டியோட தயாரிப்பாளருக்கும் அதனுடைய சக நண்பர்களுக்கும் தோழர்களுக்கும் டெக்னீஷியன்ஸுக்கும் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தனிப்பட்ட முறையிலும் தமிழ்நாடு திரைப்பட இயக்கும் சங்கத்தினுடைய தலைவர் என்ற முறையிலும் தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர் சம்மேளனத்தின் சார்பிலும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அண்ட் இந்த மாதிரி எழில் சார், நீங்கள் நல்ல படங்கள்
அடுத்தடுத்து பண்ணணும் சார், ஃபாஸ்ட்டாக பண்ணணும் சார், நிறைய படங்கள் வரணும் சார், நாங்கள் எல்லாம் அதை பார்த்து ரசிக்கணும்னு ஆசைப்பட்றேன் நான். அண்டு பார்த்திபன் சார் சொன்னார் அந்த எஸ்னா வந்து ஸ்பெஷல் எழில் அப்படின்னாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, நோ சொல்லாத எழில் அவர், எல்லாத்துக்கும் எஸ் தான் அவர். சார் இந்த ஷார்ட் இப்படி பண்ணிக்கலாமா சார், சார் இந்த ஆக்ஷன் இப்படி பண்ணிக்கலாம், எஸ் எஸ் அப்படின்னு சொல்லுவார். அந்த பாசிட்டிவான ஒரு எனர்ஜி வந்து ரொம்ப ரேர். அது பார்க்குறது எல்லாமே நல்லா வரணும்னு நினச்சி அந்த ப்ரொடக்ஷனை வந்து காப்பாற்றணும்னு நினைக்கக்கூடிய சில டைரக்டர்ஸில் அவர் ரொம்ப ஒரு முக்கியமான ஒருத்தர். எழில் 25ன்னு வந்துக்கிட்டே இருக்குது. இதை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு தேசிங்க ராஜா 25வது வாரம் அப்படின்ற ஒரு போஸ்டர் எனக்கு கண்ணுக்குள்ளே வருது. காலத்துக்கு ஏற்ப தன்னை மாற்றிக்கிட்டு தன்னை அடாப்ட் பண்ணிக்கிட்டு இந்த காலத்துலேயும் அவர் நிறைய ஹிட்டு கொடுத்துட்ருக்காரு. வேலைன்னா வந்துட்டா வெள்ளைக்காரன், இந்த சரவணம் இருக்க பயமேன், இந்த மாதிரி பல படங்கள் பண்ணி இந்த காலத்துலேயும் பெரிய ஹிட் பண்ணிகிட்ருக்காரு. இன்னும் ஹிட் பண்ணிக்கிட்டே இருக்கார் தொடர்ந்து. எல்லோரும் சொன்ன மாதிரி எழில் 50 பார்க்கணும், 50 வரும்போது நம்மெல்லாம் இருப்போமோ என்னமோ தெரியல. ஆனாலும் எழில் 50ன்னு வரணும், 50ன்னு வரும்போது எழில் 50 வரும்போது இன்னும் பல வெற்றி படங்கள். இப்போ 14 படம் தான் பண்ணியிருக்காருன்னா அப்போது ஒரு 50 படம் பண்ணியிருக்கணும். இனிமேல் ஃபாஸ்ட்டாக பண்ணுவார்னு நான் நினைக்கிறேன். வாழ்த்துக்கள், நன்றி. படங்கள் பண்ணலைன்றது இல்லாமல் இத்தனை ஆண்டு கழித்து, அதாவது 25 வருஷம் அவருடைய கேரியரில் முடிச்சுட்டு இப்போ தேசிங்க ராஜா 2க்கு நான் வந்து மறுபடியும் இசையமைக்கிறேன் அப்படிங்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். மீண்டும் அதாவது பூவெல்லாம் முன் வாசம் பாடல்கள் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு விஷயம். அதை எவ்வளோ தூரம் வந்து மக்கள் வந்து ரசித்திருக்கிறார்கள், கொண்டாடி இருக்கிறார்கள் என்பது எனக்கு தெரியும். ஸோ எழில் படங்களில் வந்து நிறைய அந்த இவருடைய வெள்ளைக்காரன் அது அந்த ஹியூமரை நினச்சி ரசிக்கிற அளவுக்கு எப்போ பார்த்தாலும் சிரிக்கிற அளவுக்கு, நம்ம கவுண்டமணி செந்தில் அந்த வாழைப்பழ காமெடி மாதிரி அது எப்போ பார்த்தாலும் திருப்பி ரசிக்கிற அளவுக்கு இருக்கும். ஸோ அந்த ஹியூமர் வந்து இன்னும் அவரை வந்து 50 வருஷம் 75 வருஷம் ஆனாலும் அவருக்கு அந்த பேர் கிடைக்கிற அளவுக்கு கண்டிப்பாக அவர் படங்களை பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதிகமாக பழகினா கூட அவர் வந்து எல்லாத்துக்கும் நல்லா பழகிறார் அப்படின்னு சொல்லி கேள்விப்படும்போது அதே அவர் மேலே எனக்கு ஒரு மரியாதை. அதனால் அவருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி இருந்தது தேசிங்க ராஜா 2 அந்த டெக்னீஷியன், அந்த ப்ரொடியூசர் எல்லாத்துக்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். எழில் நான் படித்த பள்ளிக்கூடம், நான் குடியிருந்த கோவில் அப்படின்லாம் சொல்லலாம். சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் அங்கேருந்து தான் அவர் வந்தார். ஸோ நாங்கள் அப்போ அங்கே சந்தித்தது கிடையாது. எங்களுக்கு அப்புறமா ரொம்ப வருஷம் கழித்து தான் அவர் அது உள்ளேருந்து வந்தார். எனக்கு வாழ்த்த வயது இருக்குது, அதனால் வாழ்க பல்லாண்டு எழில். இன்னும் நிறைய படங்கள் பண்ணணும். ஏன்னா 50 படம் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் கம்மியாயிடும். ஸோ அதனால் அந்த வயசு வந்து என்றைக்குமே ஒரு காரணமாக இருக்காது. என்றைக்கும் இளமையான படங்களை எடுத்துகிட்டு இருக்கலாம். இளமையான படங்கள் தான் இன்றைக்கி நல்லா ஓடுது. இன்றைக்கி தேட்டர்லேயே வந்து ஜனங்கள் பார்க்கணுன்னா யூத்து தான் வந்து பார்க்குறாங்க. ஸோ அதனால் இளமையான படங்களை நிறைய எடுக்கணும். வாழ்த்துக்கள் எழில். என் மகன் விஜயுடைய வாழ்க்கையில் எத்தனையோ படங்கள் பண்ணியிருக்கிறாரு. ஆனால் துள்ளாத மனமும் துள்ளும் ஒரு படம் அவர் வாழ்க்கையில் ஒரு மைல் ஸ்டோன். ஒரு 10 படம் இருக்குது. இப்படி மைல் ஸ்டோன் கொடுத்தவங்க இங்கே 2 பேர் இருக்கிறாங்க என் கண்ணுக்கு எதிர. பேரரசு அவர்கள், எழில் அவர்கள். முதல்ல அவர்களுக்கு நன்றி. அப்போ எல்லாம் விஜய் வந்து பெரிய சூப்பர் ஸ்டாரா இல்லையே, அந்த கதை அவர் தூக்குச்சு. இன்னும் சொல்லப்போனால் அந்த படத்துக்கு பிறகுதான் கேரளாவில் விஜய்க்கு ஃபேன்ஸ் அதிகமானாங்க. நான் உண்மைகளை வந்து ஒத்துக்கிறதுல எந்த இடத்துலையும் நான் தயங்க மாட்டேன். அப்படி ஒவ்வொரு இயக்குனர்களாக வந்து நல்ல திரைக்கதை, அந்த திரைக்கதை அந்த படத்தில் யார் நடித்திருந்தாலும் அது சில்வர் ஜூபிலி ஓடி இருக்கும். அடித்து சொல்லுவேன் நான். இதை வந்து மீடியாவை எப்படி எழுதினாலும் எனக்கு கவலை இல்லை. இந்த படத்துடைய கதை வேற. இதுக்கு தேசிங்க ராஜா 2ன்னு வச்சா அது பெரிய கேப்சர் பாயிண்ட்னு சொல்லி அந்த டைட்டில் வாங்குறது அவ்வளோ தூரம் பாடுபட்டு அந்த டைட்டில் வாங்கினார். அதுக்கப்புறம் இது எப்படி டபுள் ஆக்குறது யோசிச்சார். இல்லை சார், நீங்கள் சினிமா கொஞ்சம் தரம் சாச்சு,
20 வருஷம் ஆச்சு. 20 வருஷம் ஆச்சா? இது பெரிய ப்ளஸ் ஆச்சு. விஐபிலாம் கூப்பிட்டுலாமே, இதையும் ஒரு ஃபங்க்ஷனாக போடு. அப்புறம் வேறு என்ன பண்ணுறீங்க? போஸ்ட் ரிலீஸ் பண்ணிடலாமே. ஒரே கல்யாணம் 2 மணி 3 நாங்க அடிக்கிறேன். கேப்சர் ஆகிடுச்சு, ப்ரோக்ராம் ஆச்சு. இப்போ இவர் எஸ்ஏ சார் பேசினா தான் பெரிய கண்டென்ட் நாளைக்கு. அவர் சார் எஸ்ஏ சார் பேசினா தான் நாளைக்கு வந்து இந்த தேசிய 2வில் வந்து பெரிய கண்டென்ட் எனக்கு தெரியும். அவர் பேசும்போது எனக்கு பக்க அடிச்சு, அடுத்து நம்ம பேச பொறுமை இதெல்லாம் வருமா வராதா அப்படிலாம் இருந்துச்சு. நான் வேறு செல்லுமணி சார் எனக்காக உட்காந்துங்க சார் எனக்காக உட்கார சொன்னேன். ஆனால் சரியான கண்ணு கிடைச்சா உங்களுக்கு அதான் சின்னவங்க சொன்னாலும் பெரியவங்க கேட்கணும். இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த ப்ரொடியூசர் ரவிச்சந்திரன் சார் அவர்களுக்கும் அந்த டீம் எல்லாருக்கும் என்னோட நன்றி. அப்புறம் எழில் சார் கூட தேசிங் ராஜா பண்ணிவிட்டு இப்போ தேசிங் ராஜா 2 பண்ணுறேன். ஆமாம், அந்த படத்தோடு இந்த படத்துக்கு ரொம்ப இன்னும் எதிர்பார்ப்பு ரொம்ப இருக்குது. அதுமாரி இந்த படத்தில் அவ்வளோ ஆர்டிஸ்ட் நடிச்சிருக்கிறாங்க. ஒரு காட்சியாக இருந்தாலும் அது ஒரு ஆர்டிஸ்ட்டாக போடணும்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 45-50 பேர் ஆர்டிஸ்டாகவே அதில் நடிச்சிருக்கிறாங்க. அந்தளவுக்கு இது வந்து பெரிய ஒரு நடிகர் பட்டாலுமே கொண்ட இந்த படம். எழிலண்ணன் இந்த ஷூட்டிங் போகும்போது அவ்வளோ சந்தோஷமாகவும் ரொம்ப எனர்ஜியாகவும் இருக்கும். அந்த மாதிரி எல்லா நடிகர்களையுமே வந்து ஒரு யாரையுமே வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு நினைப்பார். சின்ன கேரக்டர் பண்ணாலும் சரி, பெரிய கேரக்டர் பண்ணாலும் சரி, எல்லாத்துக்கும் டைலாக் வரணும், எல்லாரும் ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் ஒரு ஃப்ரீடம் கொடுக்கக்கூடிய டைரக்டர் அவர். எனக்கு இந்த சினிமாவை தவிர வேறு வேலை தெரியாது. அதனால் கொடுத்த வேலையை ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுவேன். என்னோடய முதல் படத்தில் நான் ஃபஸ்ட் படம் டைரக்டர் மாதிரி வேலை செஞ்சுட்டு இருந்தேன். இப்போ அசிஸ்டன்ட் டைரக்டர் மாதிரி வேலை செஞ்சிட்ருக்கேன். தேசிங் ராஜா பார்ட் 1 அப்படிங்கிறது வந்து அதுவாகவே ஒரு இயல்பாக ஒரு கதை அமைஞ்சுது. பார்ட் 2 அப்படின்னு சொல்லி போகும்போது அந்த பார்ட் 1 ரொம்ப அட்டகாசமாக இருக்குமே, அது மாதிரி வருமா அப்படின்னு சொல்லி எல்லாருமே என்கிட்ட ஒரு கேள்வியாக கேட்டாங்க. அதில் வந்து விமல் வந்து ஜாலியாக பண்ணியிருப்பார் ஒழிய இந்தளவுக்கு ஒரு மெச்சூர்டாலாம் பண்ணியிருக்க மாட்டார். பட் இதில் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரானரியாக விமல் சார் பண்ணிகிட்ருக்கிறாரு. கூட வந்து ஜனா மிக அற்புதமாக பண்ணிகிட்ருக்காங்க. 2-3 ஹீரோயின் இருக்கிறாங்க, அவங்களும் வந்து ரொம்ப சிறப்பாக இதில் பண்ணுறாங்க. நம்மளாம் ஒரு சொகுசான வாழ்க்கையில் இருக்கோம். இன்னமும் வந்து நான் வந்து துலாதமனம் துள்ளப்போ வாய்ப்பு தேடி இங்கே தமிழ்வாணன் சொன்ன மாதிரி 2 பேரும் தான் பைக்கில் போவோம். அந்த மாதிரி வாய்ப்பு தேடி போகிற இவ்வளோ நண்பர்களையெல்லாம் பார்க்கும்போது எனக்கு திரும்பவும் வந்து ஒரு மன கஷ்டம் வந்துடுச்சு. அதனால் மேக்ஸிமம் எனக்கு வாய்ப்பு தேடி வரவங்கள விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லி அசிஸ்டண்ட் திரும்ப சொல்லுவேன். ஆஃபீஸ் கதவு தட்டி யாராவது வந்தாங்கன்னா திருப்பி அனுப்பிச்சிடாத, ஏதாவது ஒரு கேரக்டர் போட்டு விடுவேன். நன்றி. என்ன நேயர்களே, இன்றைய திரைமுரசு நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நம்புகிறோம். மீண்டும் நாளை சந்திக்கலாம்.